மக்கள் இந்த வீடியோ நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா, ரொம்ப நாளாக அண்ணன் போஸ் வெங்கட் இருக்கார் பார்த்தீங்களா, நமக்கு எதிராக பல்வேறு விதமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கார், செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரியான சந்தர்ப்பமும் சரியான சூழலும் வரட்டும்னு சொல்லி காத்திருந்தேன். அது இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, அண்ணன் நம்மளை பற்றி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டை கூட நான் சைடில் போடுறேன். காப்பிரைட் போட்டுறாங்க, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் அந்த விஷயத்தில் சொல்லப்பட்டு தான் நான் வாயா வார்த்தையாக சொல்லிடுறேன். இப்போ விஜய் அண்ணாவை நோக்கி இவர் என்ன முன் வச்சிருக்காருன்னா, விஜய் அண்ணா வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் பேசுறாரு. ஆனால் விஜய் யாருங்க? சினிமாவில் வந்து இவர் வரணும்னா இவங்க அப்பா டேரக்டராக இருந்ததுனால தான், இவரோட அப்பா டேரக்டர், அதனால தான் இவர் சினிமாவில் வந்தார். ஒன்று, இவங்க அம்மா வந்து சினிமாவில் இருக்காங்க, இவங்க மாமா சினிமாவில் இருக்காங்க. இவர் வாரிசு அரசியலை ஒழிக்கணும், குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னு சொல்றாரு. இவர் ஆல்ரெடி ஒரு துறையில் இருந்தார், அந்த துறையில் மட்டும் இவர் குடும்பமாக இருப்பார். இந்த பக்கம் வந்து மட்டும் குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னு சொல்லுவார். இது எப்படிங்க நடைமுறைக்கு சரியான வாதம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாரிசுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சினிமா வாரிசுன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை திமுக நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்தி கைத்தட்டு வாங்கியிருக்காரு அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணன். ரொம்ப சூப்பராக பேசுனீங்கண்ணே, ரொம்ப மரியாதையாகவும் பேசுனீங்க. உங்களோட ஒருபடி மரியாதை கொடுத்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மூணு பாடத்தை எடுத்துறேன். ரொம்ப நுட்பமான பாடம். முதல்ல பார்த்தீங்கன்னா மன்னராட்சிக்கு மக்களாட்சிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை முதல்ல பதிவு செய்ய போறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறேன். வாரிசுன்னு பேசுறாங்கல்ல, இது தப்புன்னு பேசுறாங்க, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, அப்புறம் என்னங்கிற கேள்வி கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் இந்த வாரிசு அரசியல் தப்புன்னு ஒரு கான்செப்ட் பேசுறாங்கல்ல, அது ஏன் அப்படிங்கிறத பார்க்க போறேன்னு. கடைசியா பார்த்தீங்கன்னா இதை பார்த்தவே நீங்க இந்த வீடியோல ஒரு லைக் போட்டுருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்ன குற்றச்சாட்டை ஒரு மாதிரி கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். இந்த வீடியோல இருக்க போறது அவ்வளவுதானே. அண்ணே போஸ் வெங்கட் அண்ணே, உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் போஸ் வெங்கட் அண்ணே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மன்னராட்சியை ஒழிச்சிட்டு ஏன்னா மக்களாட்சியை கொண்டு வந்தோம். மன்னராட்சியில் 2 பிரச்சனை இருந்துச்சுண்ணே. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குடும்ப அதிகாரத்தை சுவைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு, வாரிசு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. 1000 தலைமுறையாக அந்த குடும்பம் இருந்தாலும் ஒரு குடும்பம் தான் 1000 தலைமுறையாக அந்த மண்ணை இந்த மக்களை ஆளணுங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சிட்டு தான் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு மக்கள் பிரதிநிதி தான் சரியானதாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி ஒழிச்சிட்டு மக்களாட்சிக்கு வந்தோம். இங்கே திமுகவில் 2 விஷயம்ண்ணே. கலைஞர் என்ன பண்ணார்னா குடும்ப ஆட்சி பண்ணார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களை வச்சு வாரிசு அரசியல் செய்றாங்க. நான் கலைஞரா வாரிசுன்னு சொல்லல, ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வாரிசு அரசியல் சொல்றேன். ரெண்டுக்கு நடுவில் என்ன வேறுபாடு இருக்குன்னா, முதல்ல ஒரு குடும்ப அரசியல்னா என்னன்னா, இப்ப கலைஞர் வந்து அண்ணாட்டுங்க திமுகவை கைப்பற்றி பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் அரசு பதவியை கொடுத்தாரா கொடுக்கலையானே. அரசு பதவியை அடையணும்னா கலைஞரோட வாரிசு அல்லது கலைஞரோட குடும்பத்தில் இருந்தா போதும், நமக்கு அரசு பதவி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பிறப்பின் அடிப்படையில் அல்லது நம்ம குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா பொண்ணு கொடுத்தா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கலைஞரோட குடும்பமாக இருந்தால் அரசு நிர்வாகத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற எழுதப்படாத விதியை கலைஞர் கொண்டு வந்தாதா இல்லையா? ஆக சிறந்த ஜனநாயகவாதி கூட பெரிய லெவலில் இதை எதிர்த்தாங்க. இப்போ ராஜபக்ஷ இலங்கையில் என்னென்ன நடந்துச்சு, எதனால மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொந்தளிச்சு பெரிய லெவலில் ஆக்ரோஷப்பட்டாங்க? ராஜபக்ஷ குடும்ப அரசியல் தான் பண்ணார். அவரோட பையன், அவரோட அடுத்த தலைமுறைன்னு சொல்லி அத்தனை பேருமே அதிகாரத்தை சுவைக்க முயற்சி பண்ணாருன்னு மக்கள் ஓரளவு உஷாராயிட்டாங்க. இதே மக்கள் தான் ராஜபக்ஷக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அதே அப்போ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த குடும்ப அரசியலை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமானே. அப்படி ஏற்றுக்கிட்ட மக்கள் ஏன் மறுபடியும் வந்து ராஜபக்ஷ நாட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி மறுபடியும் அவரோட மாளிகைக்கே பூந்து அடிச்சாங்க? ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்குல்ல. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா குடும்ப அரசியலை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஓரளவுக்கு தானே, ஓரளவுக்கு மேலே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் மறுபடியும் ராஜபக்ஷக்கு நடந்த மாதிரி கலைஞர் குடும்பத்துக்கு நடந்துட வேணாம்னு சொல்லி தான் குடும்ப அரசியலுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா மன்னராட்சி நம்ம ஒழிச்சது குடும்ப அரசியல் வேணாங்கிறதுக்காண்டி தான் மன்னராட்சியை ஒழிச்சோம். மன்னராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இளவரசராக இருப்பாங்க, இளவரசியாக இருப்பாங்க, என்னென்னமோ பதவியில் இருப்பாங்க, ஏகபோக வாழ்க்கையில் வாழ்வாங்க. ஸோ ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சியோட தலைவர் அவரோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருமே அதிகாரத்தின் பக்கத்தில் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சீமான் இருக்காரு, அவரோட குடும்பத்தோட எத்தனை பேரை அதிகாரத்தின் பக்கத்தில் கொண்டு வந்தாரு. இப்போ விஜயனா பார்த்தீங்கன்னா கட்சி நடத்துறாரு, எத்தனை அவரோட குடும்ப உறுப்பினருக்கு பதவி பொறுப்பு போட்டு கொடுத்தாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேற யாரு, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவரோட பையனோட பேர் நமக்கு தெரியுமா? அவரோட பையன் அதிகாரத்தின் பக்கத்தில் எதுவும் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? மறைமுகமாக இருக்கலாம், நேரடியாக பகிரங்கமாகவே மக்களுக்கு முன்னாடி இருக்காங்களே. அதனால தான் குடும்ப அரசியல் வேணாம், கலைஞர் பண்ண குடும்ப அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னோம். இப்போ ரெண்டாவதுன்னு, இப்போ வாரிசு அரசியல்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரோட பையன் வந்து உதயநிதி வரும்போது வாரிசு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்கண்ணே. நாங்கள் கலைஞருக்கு அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும்போதே வாரிசுன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கும் ஒரு சாதாரண திமுக தொண்டனுக்கு என்ன எலிவேஷன் இருந்துச்சோ அந்த எலிவேஷன் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருந்துச்சு. அவரை நான் ஒருபோதும் வாரிசுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உதயநிதி
ஸ்டாலின் அவர்களை நான் வாரிசுன்னு சொல்லுவேன். வாரிசுனா அப்பா இருக்காரு, பையன் வந்தால் வாரிசு அரசியல் கிடையாதுன்னு. அப்பா அந்த இடத்துக்கு தன்னுடைய பையன் தான், வேற எவனும் வரவிடாம காய் நகர்த்துறாருல, இது பேர் தான் வாரிசு அரசியல். இதுதான் வாரிசு. இப்போ நான் இருக்கேன், நான் இந்த அரசியல் களத்தில் ஏதோ ஒரு பதவியில் இருக்கேன்னு வச்சுங்களேன், என்னோட பதவி எனக்கு அடுத்து என் பையனுக்கு தான், வேற எவனுக்கும் வரக்கூடாது. ஏன்னா என் பையன் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன், நாங்கள் தான் இனிமேல் தலைமுறையாக அந்த ஒரு பதவியில் இருப்போம். இந்த ஒரு பதவி அப்படிங்கிறது எங்களுக்கானது, வேற யாரும் இந்த பதவிக்கு வரக்கூடாதுன்னு செய்கிறாங்கல்ல, அதுதானே வாரிசு அரசியல். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவராக உதயநிதியை தாண்டி வேற யாராவது வர முடியுமா? அப்படிப்பட்ட சூழல் அங்கே இருக்கா? அதற்கான எதுவும் ஜனநாயக ரீதியாக அங்கே போட்டிகள் இருக்கா? அல்லது துரைமுருகன் அவர்களை தாண்டி உதயநிதிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏவாவேலுவை தாண்டி உதயநிதி அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை நேரு அவர்கள் பார்க்காத அரசியலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டாங்களா? எதற்காண்டி துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க? எவ்வளவு தூரம் அதிகாரத்தின் பக்கத்தில் அவர் இருந்திருக்காரு? அவரோட எலிவேஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னு, இவ்வளவு வேகமாக உதயநிதி தான் அடுத்த தலைமை அப்படிங்கிறத கொண்டு வராங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்பநிதி அவர்கள் வந்து அரசியல் அவருக்கு இருக்குன்னா இப்பையிலேருந்து கட்சியில் சேருங்க. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கிற மாதிரி அவரும் கீழேருந்து கட்சியில் உருவாக்குங்க. அவருக்கு தகுதியும் திறமையும் இருந்தா அவர் அடுத்த தலைவராக வர்றதுக்கான சேர் அவரை தேடி வரணும்னு சேர் இங்கே வச்சுட்டு அவரை தூக்கி இருந்து உட்கார்றது தானே வாரிசு அரசியல். சேர் அங்கேயே இருக்கட்டும், அவருக்கு தகுதியும் திறமை இருந்துச்சுன்னா சேர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும். அதுதான் வாரிசு அரசியல் கிடையாது. நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பையன் வந்தால் வாரிசு கிடையாது. உங்கள் பையன் உங்கள் இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் காய் நகர்த்துறீங்கல்ல, வேற யாரும் வரக்கூடாதுன்னு செய்றீங்கல்ல, அதுதான் வாரிசு அரசியல். இப்போ நான் மூணாவது கடைசியான ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்றேன். அது என்னன்னா, விஜய் அண்ணாவை சினிமா வாரிசுன்னு சொல்கிறீங்க. ஒரு தகப்பனா பையனுக்கு ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணி தர்றது தவறானே? அந்த பையன் அந்த தொழிலை நல்லா செஞ்சானா அந்த பையன் பெரிய லெவலில் வளர்ந்து வருவான். ஒரு தகப்பனா ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எஸ்எஸ்சி அவர்கள் விஜய் அண்ணாவுக்கு போட்டு கொடுத்தாங்க. அடுத்தடுத்து விஜய் அண்ணாவோட உழைப்பு தான், அடுத்தடுத்து விஜய் அண்ணா அவர்கள் வேலை செஞ்சது தான். அந்த வேலையில் சில வேலைகள் வந்து மக்கள் ரசிக்கலை, சில வேலையை பார்த்தீங்கன்னா 4-5 தடவை காசு கொடுத்து ரசிக்கிறாங்க. அடுத்து வரப்போகிற ஜனநாயகத்தோட வசூலை இன்னைக்கு உட்காந்து விஜய் அண்ணாவோட கணக்கு போட முடியாது. அந்த படம் மக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறுபடியும் கொண்டாட போகிறாங்க, மறுபடியும் பார்க்க போறாங்க. ஒரு குடும்பமா ஒரு தொழில ஈடுபடுறதுக்கும் குடும்பமா ஒரு அதிகாரத்தை சுவைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதிகாரத்தை வந்து நீங்க சுவைக்கும் போது எங்களால தடுக்கவே முடியாது. இந்த படம் அந்த நடிகர் நடிச்சிருக்காரு, விருப்பம்னா 100 ரூபா கொடுத்து பார்க்க போறேன், விருப்பம் இல்லைனா பார்க்க போறது இல்லை. நல்லா இருக்குன்னா 4 தடவை போய் பார்க்க போறேன், நல்லா இல்லைனா ஒரு தடவை கூட பார்க்க போறது இல்லை. இது அத்தனை உரிமையுமே எனக்கு இருக்கு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த வாரிசாணி உட்கார வைக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாது. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே தகுதி அடிப்படையில் உங்க குடும்பத்தில் பிறந்தா அந்த குடும்ப வாரிசுகள் அந்த பெரிய லெவலில் அதிகாரத்தை சுவைக்கிறாங்கல்ல, அதை என்னால் தடுக்க முடியாது. அதற்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ணி ஓட்டு போடணும். அந்த ஓட்டும் எனக்கு புரிஞ்ச அரசியல் இந்த பொதுமக்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இந்த விஷயத்தை தடுக்க முடியும். அவங்களுக்கு புரியலனா, அவங்களுக்கு ஒரு நாள் புரிஞ்சிச்சுன்னா ராஜபக்சேக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த மண்ணில் நடக்கும். அது நடக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம பெரிய லெவலில் இது ரெண்டும் தப்புங்க, வேற செய்யாதீங்க, நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய தொழிலையும் அரசு நிர்வாகத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பேசுகிறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாரிசு அரசியல் வேற, குடும்ப அரசியல் வேற, சினிமா வாரிசுங்கிறது வேற. மூணுக்கும் நடுவில் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. கலைஞர் பண்ணது அரசியல், குடும்ப அரசியல், பச்சை குடும்ப அரசியல் கலைஞர் பண்ணாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ உதயநிதிக்கு செய்யறது வாரிசு அரசியல். அப்படியே அந்த வாரிசு அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அவர் இன்பநிதிக்கு பெரிய லெவலில் வாரிசு அரசியல் செய்யக்கூடாது. இவர் செஞ்சு முடிச்சுட்டாரு, இன்பநிதிக்காக செய்யாம இருங்கயா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ விஜய் அண்ணா சினிமாவில் இருந்ததுங்கிறது நான் வேற கான்செப்ட், அதையும் தெளிவாக விளக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணன் ரொம்ப நாளாக உனக்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அந்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.